எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்துட்டு இருந்த நிஃப்டி திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தி இப்போ இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 277 பாயிண்ட் ஏறி இருக்கான்னா சாதாரண விஷயமே இல்லை. நம்ம உடனே ஓடி போய் பார்க்க வேண்டியது க்ரூட் ஆயில் தான். தலைவர்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தலைவர் என்னன்னு சொல்லுவார், திடீர்னு முட்டி போட்டு நின்று என்னை பார்த்து சார் சார்னு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் சொல்லுவார். இன்னொரு தலைவர் என்ன சொல்லுவார், அவர்லாம் என் காலில் படுத்து உருண்டாருங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தலைவர் ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி 1000 பாயிண்ட் வால்டிலிட்டியை இந்த 4-5 நாட்களில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு 1000 பாயிண்ட்டுகளை அடுத்த வாரத்துக்குள்ளே வருமா அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அட பாவிகளா, இது என்ன வம்பா இருக்கு? க்ரூட் ஆயிலில் பெரிய அளவில் இறக்கம் வந்த மாதிரியே தெரியலையே. எங்களுக்கு க்ரூட் ஆயில் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா தான் மார்க்கெட்டில் ஒரு எழுச்சி அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். இன்னைக்கு மார்க்கெட் ஏறின வேகத்தை பார்த்து நான் ஓடி போய் க்ரூட் ஆயிலில் ஏதாவது பெருசாக தொப்புன்னு விழுந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே பெருசாக விழுகலை. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் பெரிய அளவில் சாதனை படைச்சதுக்கு கண்டிப்பாக அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் காரணமாக இருக்கும். வெரி டேஞ்சரஸ் பண்ணலாம், அவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் இருக்கிறதுலே ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குது இப்போ நிஃப்டி விட. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நம்மளுடைய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் நடத்தி காமிச்சிருக்கு. இதனால தான் பல பேர் என்எஸ்சி ஷேர் எப்படா மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஹை உச்சத்தில் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020களில் 2024களில் கூட யாராவது அல்லது 2021 கூட கணக்கெடுத்துக்குங்க. சரி, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அழியவா போகுது, குழந்தைகளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர்களை வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அது மொத்தம் 4739% லாபம் என்பது கடந்த 5 வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 1 லட்ச ரூபாயை போட்டுவிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தோம்னா இன்னைக்கு 48 லட்ச ரூபாய் இன்றைய தேதியில். அதனால தான் இப்போவே நிறைய பேர் தயாராக இருக்காங்க. இந்த என்எஸ்சி ஷேர் எப்போ ஐபிஓ மூலியமாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு. ஆனால் என்எஸ்சி ஷேர் ஐபிஓ வரும்பொழுது அது என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது, அது பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். அப்போ பிஎஸ்சிக்கு இன்னுமே ஒரு லக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அது எஃப்என்டோலி வந்துடும். ஸோ என்எஸ்சி ஷேர் வர்றதை வச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் பாருங்க பிஎஸ்சிக்கு. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்ற மாதிரி பிஎஸ்சி ஷேர் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகி வந்த வருமானத்தை விட என்எஸ்சி ஷேர் போய் பிஎஸ்சி ஷேரில் லிஸ்ட் ஆகும்பொழுது வருமானம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இந்த பிஎஸ்சி ஷேர் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இந்த என்எஸ்சி ஷேர் வெரி லாங் டேர்மில் இந்த மாதிரி சம்பாரிச்சு தருமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த எல்ஐசி ஷேர் ஐபிஓ வரையிலும் இதே மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரும் பொழுதே இந்த எல்ஐசி ஷேர் ஐபிஓனால தான் உள்ளே வந்தாங்க. அந்த ஷேர்லேயும் இப்போ பணத்தை போட்டு வச்சுக்கு இதே மாதிரி 5 வருஷத்தில் பெரிய ஆளாக வந்துருமா அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா 5 வருஷத்தில் எந்த விதமான ரிட்டர்னும் இல்லை. ஐபிஓ வரையில் அது என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதே ப்ரைஸ் தான். சரி, இந்த சமயத்தில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்படியாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா இன்னொரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்ஐசி ஷேரில் இந்த போனஸ் அப்படின்ற நியூஸ் இருக்குது. அது என்றைக்கு வேணாலும் மறுபடியும் கீழே அவனுடைய பழைய ரேட் 500 போயிட்டு மறுபடியும் 1200 வர்றானா, அல்லது இங்கிருந்து ஏதாவது ஏறானா, அல்லது ஏதாவது பெருசாக இறங்குமா, என்ன செய்யும் அப்படின்றது தற்போதைக்கு தெரியல. ஆனால் இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேரில் போனஸ் அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஐஆர்பி அப்படின்ற ஷேரினுடைய ரிசல்ட் இந்த மாத கடைசியில் வருது. ஸோ அந்த மாத கடைசியில் வரும்பொழுது இவனுடைய ஏர்னிங்ஸ் ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறான், மேலே ஏற போகிறானா கீழே இறங்க போகிறானா அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் 2026ல் ரொம்ப வால்டிலிட்டியாக ஒரு 10% 15% சம்பாரிச்சு தர மாதிரி 2 முறை போயிருக்கு. இப்போ இனி 3வது முறை என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு ஒரு லோ ரேட்டில் கீழே விழுந்த பங்குகளில் இந்த ஐஆர்பி அப்படின்ற ஷேர் இருக்குது. இவங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோல் கலெக்ஷன்லாம் க்ரோத்தாக தான் இருக்குது, வளர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்லாம் சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க
அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கு வந்து 211 கோடி லாபம் அப்படின்னு போன குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க. 1871 கோடி சேல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் என்ன செய்யும் அப்படின்றது பார்க்கணும். இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, இருக்கிற கடனை பூரா நம்ம சொத்தை வச்சு அடைச்சிட்டு அப்புறம் நம்ம கிட்ட கையில் ஒன்றும் காசு இருக்காது, எங்கேயாவது போய் வாடகை வீட்டில் சிவனே உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இந்த டெட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக அவங்க இருக்கக்கூடிய சொத்துக்கும் கடனுக்கும் சரியாக இருக்குது. ஸோ 20,852 கோடி மொத்தமாக கடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 கோடி. ஒரு வருஷ கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி ஆவரேஜாக பிடிங்க. இந்த வேகத்தில் போனால் எப்போ கடன் அடைக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்து ஒரு மனதினுடைய ஓரத்தில் இருந்தாலும் இந்த ஷேர் கடந்த 3 வருடத்தில் செய்த சாதனை என்ன, வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லோலிருந்து ஒரு 10 ரூபாய்களிலிருந்து 40 ரூபா வரைக்கும் போன மாதிரிலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவனால் எந்திரிக்கவே முடியல. தற்போதைக்கு ஏதோ ஒரு 10% மேலே இங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கான். 2026 மொத்தமாக 50% இறங்கி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் 2 முறை மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்தது கீழே இருக்கக்கூடிய ரேட்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இன்னும் சில காலங்கள் கழித்து சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது அது மேலே போச்சா அல்லது கீழே போச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் பாருங்க நண்பர்களே, இந்த இன்ஸ்டாகிராமுடைய பவரு மற்றும் சோஷியல் மீடியானுடைய பவர்லாம் பார்த்தீங்கல்ல, வேற லெவல் பவர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனி கூட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக மற்றும் எத்தனையோ ஒரு சோஷியல் மீடியாக்கள் மூலியமாக ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு மார்க்கெட் பிளேஸில் நம்மளை நாமளே கொண்டு இணைச்சிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பல ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த மீஷோ பிளாட்ஃபார்ம் அதுதான் இதில் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். இன்னும் அமேசான்லாம் இருக்குது, அமேசான் இந்தியாலாம் இருக்குது, பட் அதெல்லாம் விடுங்க. ஸோ இந்த இந்தியா மார்ட், மீஷோ போன்ற பங்குகளுக்கெல்லாம் அது வந்து ஒரு வகையில் உதவி செய்யுது. அப்போ எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து ஓகே சரி ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்து நம்ம உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸ்க்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே அந்த கம்பெனி வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிடும். அப்படி அந்த கான்செப்டில் தான் என்ன பண்ணாங்க 2020 சரி ஓகே இப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த ஸ்மால் மீடியம்ஸ் என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகும்பொழுது இது போன்ற ஸ்டாக்குகள் ஏதாவது ஏறுமா அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த இந்தியா மார்ட்டை வந்து வெறும் 400 ரூபாயிலிருந்து 4000 10 மடங்கு ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஷேரினுடைய விலை இப்போ 50% இறங்கி வெறும் 1971 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வருஷம் இந்த ஷேர் வந்து ஒரு முறை நல்லா ஏறி சம்பாரிச்சு கொடுத்தான். 2000 to 2700 வரைக்கும்லாம் போனான். இப்போ மறுபடியும் அதே லோ ரேட்டில் வந்து விழுந்து கிடக்கக்கூடிய இந்த இந்தியா மார்ட் இந்த வருஷத்தில் ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவு தான், ஒன்றும் பெரிய முன்னேற்றம்லாம் கிடையாது. சிறிய அளவில் 2 முறை, என்ன எவனை பார்த்தாலும் குறைஞ்சது 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். நீங்கள் வச்சிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டாவது போனானா இல்லையா? ஒரு நண்பர் என்னன்றாருனா, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டு தான் மேலே ஏறி இருக்கு, ஆனால் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை அப்படின்றார். ஒரு நண்பர் சூப்பராக இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஒரு 5 மாதம் கூடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டாப்ல. இன்னைக்கு போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரே நாளில் இந்த மார்க்கெட்டுக்கு சமர்ப்பணம், நீ எனக்கு கொடுத்தது 1 லட்சம், நான் உனக்கு கொடுத்தது 80,000. இனி புரோக்கர் நாளைக்கு எத்தனை எடுக்க போகிறான்னு தெரில. ஆக மொத்தம் ஒன்று கவனிச்சிங்களா நண்பர்களே, 1000 பாயிண்ட் இறங்கிய நிஃப்டி கடைசிக்கு ஒரு 300-400 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிறான். எப்படி ஒரு சிறு நம்பிக்கை வருது பாருங்க. அப்போ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஆளு என்ன பண்ணுறாங்க, கம்முன்னு சிவனேன்னு அந்த நிஃப்டிக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. நிஃப்டியில் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதோட நிறைய பேர் அதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனால் பர்சன்டேஜ் ரெக்கவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ரிவார்டு என்பது எல்லா பக்கம் அப்படி தான். அப்படி பார்த்தா பேங்க்கில் எஃப்டியில் போடுறோம், அது ரிஸ்கே இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 50% இறங்கி 50% ஏறுற ஸ்டாக்குகள் இருக்க தான் செய்வான். ஆனால் அவன் திரும்பி வருவானா, வர்றது எவ்வளவு டவுட்டாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு. பார்த்தீங்களா, எத்தனை பேர் சொல்கிறாங்க மார்க்கெட் ஏறி இருக்குது ஆனால் சல்லி பைசா பிரயோஜனம் இல்லைன்னு. ஸோ சமீபத்தில் மார்க்கெட்டினுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 பாயிண்ட் இறங்கியிருக்கு.
திரும்பி ஏறி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் ஏறி இருக்கு. அது 30% கூட இல்லை, ஆல்மோஸ்ட் 40% பக்கம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டான். இனி நாளைக்கு அவன் கீழே விழுந்தா என்ன, மறுபடியும் மேலே வந்தா என்ன, நிறைய பேர் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாக கீழே விழுந்ததுக்கப்புறம் சரி இங்கே முதலீடு பண்ணது கும்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இங்கே முதலீடு பண்ணது இங்கே லாபம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இத்தனை விஷயங்கள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் ஏன் நண்பா ஆப்ஷனுக்கு சைடு போனீங்க, அது பை சைடு போனீங்களா? ஆப்ஷனில் வந்து செல் பண்ணுறவங்க தான் பெருசாக ஓரளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் போகிறவங்க 90 பேர்த்தில் 10 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஏன் போய் பாறை மேலே முட்டையை தூக்கி வீசி பாறை உடைக்கணும் அப்படின்னு போராடுறீங்க? அதுக்கு நீங்கள் அழகு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டுக்குருவி சேர்த்து வச்ச ஒரு சொத்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து மேல் நோக்கி வரையில் அதை அப்படியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்களே. அதில் பாருங்க நண்பர்களே, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்கிங்கில் வந்து ரொம்ப பெரிதும் மதிக்கப்படுகின்ற முக்கியமாக பேசப்படுகின்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் ப்ரைஸும் ஒன்று. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஷேர் ஹோல்டர்ஸை வாழ வச்சவன். எப்படி வாழ வச்சிருக்கான் பாருங்க. போன 2025 லோ கூட 128 ரூபாயிலிருந்து 210 வரைக்கும் போயிருக்கான். அப்படி போய் மேலே இருந்த பங்கு சமீபத்தில் சரியில்லை பாவம். லோ ப்ரைஸில் வந்து ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து விழுந்திருக்கான். உடனே பல ட்ரேடர்கள் வந்து ஏதாவது கிரீன் கேண்டில் கிடைக்குதா, ஏதாவது ரிவர்சலுக்கு இது விழுகுமா அப்படின்ற மாதிரி போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேரில் என்ன ஒரு செய்தினா, அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கீழே வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி அதனுடைய குவார்டர்லி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன சீக்வன்ஷியலாக பார்க்கும்போது போன குவார்ட்டரோடவும் இந்த குவார்ட்டரில் அதிகமான லாபம் அப்படின்றது பண்ணியிருக்கு. நண்பர்களே, டிஃபென்ஸ் செக்டரில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் பெரிய ஆள் தான், அதே மாதிரி பிஎல் ஷேருமே பெரிய ஆள் தான். 2 பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுகு தான். ஆனால் ஹெச்ஏஎல் ஷேர்னால பெரிய அளவில் திரும்பி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெரிய செல்வம் என்பது சேர்த்த முடியல சமீபத்திய காலகட்டத்தில். ஆனால் பிஎல் ஷேர் என்ன பண்ணுனான், மிகப்பெரிய அளவில் ஏறி வந்தான். ஏறி வந்து அவன் ஆல் டைம் ஹையே தாண்டிட்டான். எவ்வேற்பட்ட சக்தி பாருங்க, ராக்கெட் மாதிரி போனா அப்படின்னு சொன்னதுக்கு டிஃபென்ஸ் செக்டரில் இவன் ஒருத்தன் தான் கரெக்டான உதாரணம். எம்டார் டெக்னிலாம் நிறைய பங்குகள் இருக்கு, பட் இருந்தாலும் மிகப்பெரிய வலிமையான ஸ்ட்ராங்கஸ்ட் பங்குகள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பிஎல்லாம் கம்பேர் பண்ணல. பிஎல் தான் மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுட்டு இப்போ சமீபத்தில் இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம்னு 2 ரவுண்டு போயிருக்கக்கூடிய இந்த பங்கு மறுபடியும் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கு எந்த பக்கம் போகும் அப்படின்றது பல பேர் சுவாரஸ்யமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி உடனே தெரிஞ்சிருமா? 1 மணி நேரத்தில், சில நாட்கள் சில மாதங்கள் கழிஞ்சு தான் அவன் மேலே போனானா அல்லது கீழே வந்தான்றது தெரிய வரும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபாரினர்ஸ் ஏன் நம்ம மார்க்கெட்டை மொத்தமாக வித்துட்டு போயிட்டே இருக்கானுங்க? என்னைக்காவது அவங்க ஒரு நாள் திரும்பி வரும்பொழுது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒருவேளை ஃபாரினர்ஸ்க்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் குறைவாக்குற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ ஃபாரினர்ஸ் ஜெயிச்சிட்ட மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா, நாங்கள் தொடர்ந்து விற்றுக்கிட்டே போயிட்டு இருந்தோம், அப்புறம் டேக்ஸ் குறைச்சாங்க, அப்புறம் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க நின்று நினைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, எஃப்ஐஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் இண்டியன்ஸுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் ஸ்லாப்பெல்லாம் 12 லட்சம் வரைக்கும் ஏற்றி விட்டுருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, எங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் இப்போ சமீப காலமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கு பெனிஃபிட்டுங்கிறது என்னென்னா நாங்கள் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தற்போதைக்கு. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னைக்காவது வாங்கறதுக்கு திருப்பி வரும்பொழுது ஒரு வேளை டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பெட்டராக பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஏதாவது ஒரு செய்தி வருதா? அப்படிக்கு இது வந்து நம்மளுடைய மார்க்கெட் ஏதாவது மறுபடியும் எப்படி தைவான்லாம் போய் எடுத்து பாருங்க, சவுத் கொரியாவில் எடுத்து பாருங்க, அவன்லாம் பறந்துக்கிட்டு இருக்கானு. நம்ம மார்க்கெட்லேயும் இப்போ சமீபத்தில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் இந்த அதானி என்டர்பிரைசஸ் ஒன்று. அது பெரிய லெவலில் கீழே ஒரு முக்கியமான காரணத்தினால கீழே இறங்கிய பிறகு அதன் பின்பு தற்போது 1 இயர் ஹை அப்படின்றது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இந்த எலெக்ஷன் டைமில் ஏதாவது அதானி என்டர்பிரைசஸ் ஹிண்டன்பர்க் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே பேசல. எப்படியோ மார்க்கெட் ஒரு மாதிரி 1700 ரூபாயில் சப்போர்ட் எடுத்தவன் 2700 ரூபாய்னு ஏறிட்டான். அந்த 2700ன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உச்சம். அந்த உச்சத்தை திருப்பி பிடிச்சி விட்டு அதானி என்டர்பிரைசஸ்
இப்படியே போய் போய் தன்னுடைய பழைய அந்த கால உச்சம் 4000 திருப்பி பிடிக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்தில் இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேர்லாம் நல்ல ஒரு அருமையான உச்சத்துக்கு போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாவம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இவங்களுடைய பிஸ்னஸ் மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா பக்கம்தான் இருக்குது. இருந்தாலும் சமீபத்திய மார்க்கெட்டில் பிக்கப் ஆக முடியாமல் ஒரு 1 month லோ அப்படின்ற மாதிரி இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற ஷேர்னுடைய விலை ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ரெட்டிங்டன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் அவங்களால சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே அளவு தான் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது போயிட்டு இருக்கு. அதர் இன்கம்ல எங்கேயோ ஒரு 97 கோடி கும்பா பாடிட்டாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸில் மறுபடியும் இவங்க ஏதாவது ஒரு 400 கோடி 500 கோடி அப்படின்ற மாதிரி ஏதாவது லாபம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நண்பர்களே, இன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட் ஏறி ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஆனாலும் பல நண்பர்கள் வந்து மார்க்கெட் ஏறினதுனால பெருசாக பிரயோஜனம் இல்லைங்க, மார்க்கெட் தாங்க ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இருக்கிறதா, ஏன்னா மார்க்கெட் தான் முதல்ல கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் காமிச்சுனா தான் அவன் தான் அப்புறம் மற்ற பங்குகளை மேலே இழுத்துட்டு வரணும். தொடர்ந்து ஏறுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படி இல்லை நாளைக்கே குப்புறப்படுத்திட்டான்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பண்ண வேலை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். இன்றைக்கு தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.